தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திமுக கூட்டணியில தான் 2026 தேர்தலை எதிர்கொள்ள போவதாக உங்கள் தலைவர் திரு திருமாவளவன் சொல்லிட்டாரு. சீட்டு விஷயத்துல கூடுதல் எண்ணிக்கையில சீட்டுகள் கேட்கப்படும், நாங்க ஒன்றும் டீ பண்ணு சாப்பிட்டு போயிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. ஏன் இதற்கு முன்னாடி டீ பண்ணு கொடுத்து ஏமாத்திட்டாங்களா என்ன விசிகாவை? இந்த தேர்தலுக்கும் அந்த தேர்தலுக்கும் வேறுபாடு இருக்கிறது. 2026 நாங்கள் ஒரு தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக உருமாறி இருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த தேர்தலில் நாங்கள் அதிகமான இடங்களை கேட்பது என்பது எங்களுடைய வலிமைக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் கட்சி வளர்ந்திருக்கிறது, 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம், கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்கிற அடிப்படையில் பார்க்கிற போது அதிகமான இடங்களை கேட்பது என்பது சரியானது தான். தமிழ்நாடு காங்கிரஸை விட விசிகா தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. தமிழ்நாட்டு காங்கிரஸ் அளவிற்கு அல்லது அதற்கு மேலாகவே இன்றைக்கு வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் விளங்கி இருக்கிறது. இதை காங்கிரஸும் ஏற்றுக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். டபுள் டிஜிட் சீட்டு விசிகாவுக்கு கொடுப்பாங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய வலிமை என்ன என்பது திமுகவுக்கு தெரியும். எவ்வளவு சீட்டு என்பதை பற்றியெல்லாம் பாமக பலவீனம் அடையக்கூடாதுன்னு திரு திருமாவளவன் நினைக்கிறாரா? விசிகா நினைக்கிறது. ஏன்னா பாமக பலவீனம் அடைவது என்பது சனாதன சக்திகள் உள்ளே வருவதற்கு இடம் தரும். தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய அளவில் எந்த பிரச்சனைனாலும் பிஜேபி மேலே கொண்டு போய் பழிய போடுறதும் சனாதன சக்தி வந்துடும், பிஜேபி வந்துடும்னு இதையே சொல்லிட்டீங்களே, அது ஒரு பூச்சாண்டி மாதிரி பயம் காட்டினே இருக்கீங்களே. எங்களுக்கு பூச்சாண்டி காட்டுவது என்பது அல்ல நோக்கம். இங்கே பாமக கூட ஒரு சமூக நீதியாக இயக்கமாக தோன்றி அந்த இயக்கம் பலவீனப்பட்டால் யாருக்கு அது பயன்படும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சனாதன சக்திகளுக்கு அது பயன்படும். மீண்டும் ஒரு முறை இணைந்த கைகளா ராமதாஸ் திருமாவளவன் இணைய வாய்ப்பு இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் திரு பாலசிங்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம்ண்ணே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2026 தேர்தலுக்கு தயாராகி விட்டீர்களா? 2026க்கான தேர்தலுக்கான பணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கியிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே 2023 ஒரு வாக்குச்சாவடி முகவர் 13,000 பேர் கொண்ட முதலாக தமிழகத்திலே வேறு எந்த கட்சியும் முன்னெடுக்காத வகையில் முதலாக 13,000 பேரை அழைத்து ஒரே இடத்தில் அழைத்து வாக்குச்சாவடி முகவர்களை அழைத்து மாநாடு நடத்தியிருக்கிறோம். ஆகவே தேர்தல் பணிகளை 2026க்கான தேர்தல் பணிகளை விடுதலை சிறுத்தைகள் தொடங்கிவிட்டது. திமுக கூட்டணியில தான் 2026 தேர்தலை எதிர்கொள்ள போவதாக உங்கள் தலைவர் திரு திருமாவளவன் சொல்லிட்டாரு. சீட்டு விஷயத்தில் கூடுதல் எண்ணிக்கையில் சீட்டுகள் கேட்கப்படும்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஒன்றும் டீ பண்ணு சாப்பிட்டு போயிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க. ஏன் இதற்கு முன்னாடி டீ பண்ணு கொடுத்து ஏமாற்றிட்டாங்களா என்ன விசிகாவை? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை யாரும் ஏமாற்ற முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கொள்கை தெளிவு இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு என்ன வேறுபாடு என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக மாற்றத்திற்கான ஒரு கட்சி. சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் அதிகாரம் தேவை. அந்த அரசியல் அதிகாரத்திற்காக தான் தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோம். எங்களுடைய இலக்கு என்பது அரசியல் அதிகாரத்தின் மூலமாக சமூக மாற்றத்தை உருவாக்குவது. மற்ற கட்சிகளுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதா இல்லை என்பது வேறு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே 2021 நடந்த அந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலே சனாதன சக்திகள் இங்கே இடம்பெறக்கூடாது, அவர்கள் கால் ஊன்றக்கூடாது, அவர்கள் வேறு ஊன்றக்கூடாது, அவர்கள் இங்கே வளர்ந்துவிடக்கூடாது என்கிற அக்கறையால் தமிழையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்கின்ற அந்த முயற்சியாலும் தமிழ்நாட்டு உரிமைகளை மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சியாலும் ஒரு கூட்டணியை உருவாக்கி அதிலே பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் விட்டு கொடுத்து எங்களுக்கான இடங்களை பெற்றோம். அது 2021. 2026 நாங்கள் ஒரு தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக உருமாறி இருக்கிறோம். இந்த தேர்தலுக்கும் அந்த தேர்தலுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அந்த தேர்தலிலே சனாதன சக்திகள் உள்ளே வரக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தலும் அதே நிலைப்பாடு தான். ஆனாலும் கூட இந்த தேர்தலில் எங்களுக்கு இந்த கூட்டணியை அமைத்து இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த கூட்டணியை உருவாக்கியவர்களில் ஒரு அங்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது, எங்களுடைய தலைவர் இருக்கிறார். ஆகிய அந்த பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. ஒரு பேச்சுவார்த்தை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கட்சியினுடைய நலன், மக்கள் நலன், கூட்டணி நலன், இதை பொறுத்து தான் ஒரு பேச்சுவார்த்தை கூட்டணி அமையும்.
அப்படி பார்க்கிற போது இந்த தேர்தலில் நாங்கள் அதிகமான இடங்களை கேட்பது என்பது எங்களுடைய வலிமைக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் கட்சி வளர்ந்திருக்கிறது, 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம், கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்கிற அடிப்படையில் பார்க்கிற போது அதிகமான இடங்களை கேட்பது என்பது சரியானது தான். இன்னும் சொல்லப்போனால் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் அந்த கட்சி அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பது தான் இலக்கு. ஆகவே ஒரு கட்சி கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிறது என்ற காரணத்திற்காகவே அவர்கள் கொடுக்கிற அந்த சீட்டிலே போட்டியிட வேண்டும் என்பதோ அல்லது போதும் என்கிற எண்ணத்தோடு இருப்பது எந்த கட்சியும் வளர முடியாது, அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் இலக்காக இருக்கிற போது நாங்கள் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது தேவையானதாகவும் இருக்கிறது. உங்கள் எண்ணம் கேட்கறது, உங்களுடைய ஆசை கேட்பது, கொடுக்கிற இடத்துல அவங்க தான் இருப்பாங்களா, கொடுப்பாங்களா கட்டாயம்? இல்லை, திமுக கூட்டணியில் கொடுப்பது எடுப்பது என்பதை காட்டிலும் கலந்து பேசி முடிவெடுப்பது என்பது தான் இங்கே இருக்கிறது. அந்த ஒரு தேவையை ஒட்டி அங்கே அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை ஒட்டி கூட்டணி ஏற்பட்டாலும் கூட அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை ஒட்டித்தான் இந்த பேச்சுவார்த்தைகளும் இடங்களும் பங்கீடு செய்யப்படுகிறத வழிய இதில் கொடுப்பவர் பெரியவர் வாங்கி கொள்பவர் என்கிற எண்ணம் இல்லை. நாங்கள் இது கொள்கை கூட்டணியாக உருவாக்கி இருக்கிறோம், நாங்களாக உருவாக்கிய கூட்டணி. இந்த கூட்டணியை பலப்படுத்துவதும் இதை மேலும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டியதும் எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் திமுகவுக்கு எங்களை காட்டிலும் அதிகமான பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. ஏன்னா அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், அந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த பொறுப்பும் கடமையும் இந்த கூட்டணி லாபகமாக இந்த 6-7 ஆண்டுகளாக முதல்வர் எடுத்து சென்று வருகிறார். அதே அடிப்படையில் இன்னும் எடுத்து செல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அதிகமாக திமுகவுக்கு இருக்கிறது. ஆக விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்திலும் திமுக அதிகமாக இருக்கிறது. இந்த தேர்தலில் 2026 கூட்டணி கட்சிகளுக்காக இன்னும் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்திலும் திமுக அதற்கான பொறுப்பு இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். நாங்கள் கட்சி வளர்ந்திருக்கிறது, எங்களுக்கான வலிமைக்கேற்ற வகையில் இப்போ காங்கிரஸ் இருக்கிறதுன்னு சொன்னால் காங்கிரஸ் எந்த அளவிற்கு வாக்கு வங்கி இருக்கிறதோ அதை காட்டிலும் அதற்கு சரியான அளவிற்கு அதற்கு அதிகமான வாக்கு வங்கியை விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு பெற்றிருக்கிறது. மற்ற கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளை காட்டிலும் கூட வாக்கு வங்கியை அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியாக, இளைஞர்கள் திரண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கிறது. காங்கிரஸை விட விசிகா பெரிய கட்சின்றீங்களா? காங்கிரஸ் தேசிய அளவில் அது ஒரு பெரிய கட்சி. அதில் தமிழ்நாட்டை ஒட்டி நீங்கள் சொல்கிற கருத்து காங்கிரஸை விட தமிழ்நாடு காங்கிரஸை விட விசிகா தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. தமிழ்நாட்டு காங்கிரஸ் அளவிற்கு அல்லது அதற்கு மேலாகவே இன்றைக்கு வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் விளங்க இருக்கிறது. இதை காங்கிரஸும் ஏற்றுக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் களத்திலே போகிற போது எந்த ஒரு பொதுமக்களாக இருந்தாலும் மீடியாவாக இருந்தாலும் இன்னும் மாற்று கட்சி தோழர்களாக இருந்தாலும் தோழமை கட்சி தோழர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் இன்றைக்கு இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். திமுகவுக்கு அடுத்தபடியாக அந்த கூட்டணியிலே அதிகமான வாக்கு வங்கியை கொண்ட ஒரு கட்சியாக வெறும் தலித்துகள் மட்டுமே வாக்கு வங்கி அல்ல. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் இன்றைக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை மிகுந்த ஒரு தலைவராக இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது, கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிகமான வாக்கு வங்கியை கொண்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் திகழ்கிறது. திமுக கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சி நாங்க தான் அப்படின்றீங்களா? தேசிய கட்சியாக காங்கிரஸ் பேரியக்கம் இருப்பது அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்திய அளவிலே ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு மாற்று சக்தியாக ஒரு பிரதமராக வரக்கூடிய ஒரு இடத்துல ராகுல் காந்தி இருக்கிறார், அந்த கட்சி இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியை விட வலுவாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை மறுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். திமுக கிட்ட நீங்க டபுள் டிஜிட் சீட்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. 6 சீட்டு கடந்த 2021 கொடுத்தாங்க. ஆனால் இந்த முறை 6, 12 வேணும், 15 வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. 10க்கு மேலே அந்த மாதிரி டபுள் டிஜிட் சீட்டு விசிகாவுக்கு கொடுப்பாங்களா? விடுதலை சிறுத்தைகள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு அந்த வலிமை இருக்கிறது, மக்களிடத்தில் அந்த ஆதரவு இருக்கிறது என்பது திமுகவுக்கும் தெரியும். எங்களை விட விடுதலை சிறுத்தைகளுடைய வலிமை என்ன என்பது திமுகவுக்கு தெரியும். ஆனால் இந்த எவ்வளவு சீட்டு என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது நாம் பேசுவதற்கு அதை பேச வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். ஆசை 6 வாங்கின இடத்துல டபுளாக வாங்கணும் பேச்சுவார்த்தை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதற்கான சூழல் வருகிற போது அதற்கு எப்படி பேசுவார் என்பது எங்களுக்கு தெரியும். தலைவர் அந்த திமுக கூட்டணியில் திமுக கட்சியோடு எப்படி பேசுவார் என்பது எங்களுக்கு, நான் பக்கத்தில் இருந்து பார்க்கிறவன் என்கிற முறையில் அந்த வாதங்களெல்லாம் ஓரளவுக்கு நான் புரிந்தவன் என்கிற அடிப்படையில் அங்கே தான் அது பேசப்படும்.
அவரிடத்தில் பேச வேண்டியது அல்லது அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டியது என்பது அங்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்மானிக்கப்படும் வழியே இன்றைக்கு ஊடகங்களில் எங்களுடைய வலிமையை நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு 50 சீட்டில் கூட நாங்கள் போட்டி போடக்கூடிய வலிமை இருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்களில் மட்டுமில்லை, இன்றைக்கு தென் மாவட்டங்களிலும் கட்சி வேகமாக வளர்ந்திருக்கிறது. தென் மாவட்டங்களிலும் எங்களுடைய கட்சி போட்டியிடக்கூடிய வலிமை இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு 50 சீட்டு கூட நாங்கள் போட்டி போடக்கூடிய வலிமை பெற்றிருக்கிறோம்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல பேச்சுவார்த்தைக்கு உட்கார்கிற பொழுது தான் அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எதை நோக்கி நகர்கிறதோ அதற்கேற்றாற்போல் தலைவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி இது முடிவு செய்வார்கள். இது நாம் ஒரு பேட்டியில் இவ்வளோ சீட்டு நான் சொல்கிறதுனாலே அவ்வளோ சீட்டு அவங்க கொடுக்க போகிறதில்ல, நாங்கள் குறைச்சலாக வாங்கிட்டு போகிறதில்ல. ரெண்டுமே இருக்குது. குறைச்சலாகவும் வாங்கிட்டு போகிறதில்ல, அவங்களும் அதிகமாக கொடுத்துட்டு போகிறதில்ல. பேச்சுவார்த்தையின் மூலம் தலைவர் அதை முடிவு செய்வார். திடீர் ராமதாஸ் பாசம் திருமாவளவனுக்கு அதிகமாக வந்திருக்கிறது என்ன அப்படின்னு திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்கார். அதுக்கு உங்கள் தலைவரும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இன்னமும் அந்த பழைய நினைவுகள் திருமாவளவன் அவர்களுக்கு திரு ராமதாஸ் மீதான மரியாதை இன்னமும் இருக்கிறதா? டாக்டர் ராமதாஸ் மீது எப்பொழுதுமே அவர் எல்லா தலைவர்கள் மீதும் மரியாதை கொண்டவர். கொள்கை வேறாக இருந்தாலும் பாஜகவினுடைய தலைவர்களோட நேர் எதிரான கொள்கையுடையவர்கள் தான். ஆனால் அவரிடத்திலே தனிநபர் என்கிற அந்த உறவை மேம்படுத்துவதிலும் அதில் அந்த உறவை கொண்டாடுவதிலும் தலைவர் எழுச்சி தமிழருக்கு நிகர் எழுச்சி தமிழர் தான். அந்த அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கட்சி ஆரம்பித்த போதே அது ஒரு சமூக நீதிக்கான ஒரு இயக்கமாக, ஒரு இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட ஒரு இயக்கமாகத்தான் அது உருவானது. அப்படித்தான் அதை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளும் எழுத்தாளர்களும் இன்னும் மனித உரிமை ஆர்வலர்களும் அதை தூக்கி பிடித்தார்கள், கொண்டாடினார்கள். ஆனால் சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி 2011க்கு பிறகு அவர்கள் சமூக கூட்டமைப்பு என்று ஒரு தலித்துகளுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிய பிறகுதான் அது மெல்ல மெல்ல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கியது. எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த சமூக நீதிக்காக அந்த கட்சி மெல்ல மெல்ல அந்த அடையாளத்தை இழக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. ஆனாலும் கூட இன்றைக்கும் நாங்கள் நம்புகிறோம் இந்த கட்சி பலவீனம் அடையக்கூடாது என்று தான் எங்களுடைய தலைவர் சொல்றார். பாமக பலவீனம் அடையக்கூடாதுன்னு திருமாவளவன் நினைக்கிறார், நினைக்கிறது. ஏன்னா பாமக பலவீனம் அடைவது என்பது சனாதன சக்திகள் உள்ளே வருவதற்கு இடம் தரும். தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய அளவில் எந்த பிரச்சனைனாலும் பிஜேபி மேலே கொண்டு போய் பழிய போடுறதும் சனாதன சக்தி வந்துடும், பிஜேபி வந்துடும்னு இதையே சொல்லிட்டீங்களே, அது ஒரு பூச்சாண்டி மாதிரி பயம் காட்டினே இருக்கீங்களே. பிஜேபி மற்ற அரசியல் கட்சிகளைப் போல ஒரு சராசரியான அரசியல் கட்சி அல்ல. மற்ற இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி டிடிபியை போல, ஒய்எஸ்ஆர்சிபியை போல, டிஎம்சியை போல, ஆம் ஆத்மி கட்சியை போல ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல பிஜேபி. பிஜேபி என்பது ஒரு கொள்கை பின்புலத்தோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கொள்கை என்பது பிற்போக்குத்தனமாக மனித நேயத்துக்கு எதிரான பாகுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கான கொள்கையை கொண்ட ஒரு கட்சியாக, ஒரு அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. அதனுடைய அரசியல் வடிவமாகத்தான் பிஜேபி இருக்கிறது. ஆகவே அவளுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எல்லாத்துக்கும் பூச்சாண்டி காட்டலை. அடிப்படை இந்த சமூக கட்டமைப்பு இப்படி இருக்கிறது, ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் சொசைட்டியாக இருக்குது, இது பாகுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகமாக இருக்கிறது. அந்த பாகுபாடுகள் நிறைந்த சமூகத்தை மெல்ல மெல்ல தளர்வு ஏற்பட்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக குடியரசு நாடாக இந்த நாடு மலர்ந்த பிறகு இந்த சட்டத்தின் மூலமாக மெல்ல மெல்ல அந்த தளர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தளர்வையே பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னும் அந்த சமூக கட்டமைப்பை, அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் சொசைட்டியை கட்டி காப்பாற்ற வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய ஒரு கட்சி தான் பிஜேபி. அதை எங்களுடைய கொள்கை எது? அந்த சமூக கட்டமைப்பை மாற்றி புதிய சமூக மாற்றத்தை உருவாக்குவது. அப்போது நாங்கள் நேரடியாக அதை தான் எதிர்த்தாக வேண்டும். அதை நோக்கி தான் எங்களுடைய போராட்டம். அதனால தான் எங்களுடைய தலைவர் கேட்டார், சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை சனாதன சக்திகளுக்கு பின்புலமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதை தூக்கி பிடிக்கிறது. ஜனநாயகத்தின் பக்கம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அதனால தான் சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா என்கிற கேள்வியை தலைவர் எழுப்பியிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு பூச்சாண்டி காட்டுவது என்பது அல்ல நோக்கம். இங்கே பாமக கூட ஒரு சமூக நீதியாக இயக்கமாக தோன்றிய அந்த இயக்கம் பலவீனப்பட்டால் யாருக்கு அது பயன்படும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சனாதன சக்திகளுக்கு அது பயன்படும். சனாதன சக்திகள் அது உள்ளே பாமகவிலே ஊடுருவார்கள். அந்த சமூகத்துக்குள்ளே ஊடுருவி அது இந்து டிஸ்கிரிமினேட்டிவ் சொசைட்டி உருவாக்குவதற்கும் சாதிய சண்டையை கலவரத்தை உருவாக்குவதற்கும் வழிவகுக்கும். அதை தடுக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடும் ஒன்று. இரண்டாவது, ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பிரச்சனையாக, அது ஒரு குடும்ப அளவிலே ஒரு கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை, அதிலே நாம் கருத்து சொல்லக்கூடாது என்று சொன்னாலும் கூட ஒரு சமூக நீதி இயக்கம் இன்னும் இருக்க வேண்டும், அது பலவீனப்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த அடிப்படையிலே தான் சமூக நீதி கட்டி காக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் எங்களுடைய தலைவர் பெருந்தன்மையோடு அந்த பதிலை
ராமதாஸ் அவர்கள் மீது அதை சொல்லியிருக்கிறார். ராமதாஸின் மீது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் மீதும் மிகுந்த மரியாதை கொண்டவர் தான் நம்முடைய தலைவர். மீண்டும் ஒரு முறை இணைந்த கைகளா ராமதாஸ் திருமாவளவன் இணைய வாய்ப்பு இருக்கா? அதாவது எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டாக நாங்கள் உறுதியாக அறிவிச்சிருக்கோம். பிஜேபியும் பாமகவும் இருக்கக்கூடிய அணியில் இடம்பெற மாட்டோம். அந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம். அந்த கட்சி இணைந்து இருக்கக்கூடிய கூட்டணியும் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் காலச்சூழல் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அவர்கள் அதற்கு வர வேண்டும் என்று சொன்னால் முதலில் சமூக நீதியின் மேல் அக்கறை கொண்டவர்களாக, சமூக நீதிக்காக தன்னை உறுதிப்படுத்திக் கொள்பவர்களாக அவர்கள் மாறுகிற பொழுது தான் அதை பற்றி நாம் சிந்திக்க முடியும். இப்பொழுதைக்கு அதை பற்றி சிந்திக்க முடியாது. எங்களுடைய தலைவர் மிக சரியாக அதை சொல்லியிருக்கிறார். இந்த சூழலில் பிஜேபியோடும் பாமகவோடும் கூட்டணி இல்லை, அவர்களோடு இருக்கக்கூடிய அணியும் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்பதை மிக உறுதியாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். நன்றிங்க.